அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு விடயத்தோடு சந்திக்கின்றோம். சில விடயங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு என்னடா உலகம் எத்தனை கழகம் என்று சொல்லி திரைப்பட பாடல் வரிகள் ஞாபகத்திற்கு வரும். அப்படியான சில செய்திகள் இலங்கையிலே இடம்பெற்ற வண்ணம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அண்மையிலே ஒரு முக்கியமான செய்தி எங்களுக்கெல்லாம் வெளியாகி இருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இலங்கை தீவின் முன்னாள் ஜனாதிபதி முடிசூடா அரசர் என்றெல்லாம் பேசப்பட்ட மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் நாமல் ராஜபக்சவின் வழக்கு, அந்த வழக்கு ஒரு முக்கியமான வழக்காக நீதிமன்றத்திலே காணப்பட்டது. முக்கியமாக கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே கிறிஸ் குற்ற வழக்கு என்று உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லப்பட்ட கிறிஸ் குற்றத்தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கு என்பது ஒரு முக்கியமான வழக்கு. இந்த கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் என்றால் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், ரக்பி விளையாட்டை மேம்படுத்துவதாக கூறி 70 மில்லியன் ரூபாவை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் நாமல் ராஜபக்ச 70 மில்லியன் ரூபாயை பெற்றிருந்தும் அது முறையாக ரக்பி விளையாட்டுக்காக பயன்படுத்தப்படாமல் அது மோசடி செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு தான் கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தது. அந்த வழக்கை விசாரிக்க முன்னர் பெயரிடப்பட்டிருந்தவர் மஞ்சுள திலகரத்ன என்ற நீதிபதி ஒரு சிலர், அதாவது ஊடகவியலாளர் போத்தலை ஜெயந்த உள்ளிட்டவர்கள் தன் மீது முகப்புத்தகத்திலே சேறு பூசப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த வழக்கிலிருந்து விலகுவதாக சொல்லியிருக்கிறார். ஒரு நீதிபதி தன் மீது முகப்புத்தகத்திலே இன்னொரு சாரார் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு வழக்கிலிருந்து விலகுவது என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. உங்கள் மீது அல்லாவிட்டால் ஒரு தனிநபர் மீது ஒருவர் முகப்புத்தகத்திலே சேறு பூசும் போது அந்த முகப்புத்தகத்திலே சேறு பூசப்படுவதற்கு எதிராக நீதிமன்றத்துக்கு சென்று ஒரு தனிநபர் அல்லது சாதாரண நபர் கூட நிவாரணத்தை பெற முடியும். அல்லாவிட்டால் தனக்கு எதிராக அதை அவதூறு பேசி அல்லாட்ட களங்கப்படுத்தியதுக்கு எதிராக பெருந்தொகை நட்டகிட்டை கூட பெற்றுக்கொள்ள முடியும். இருந்த பொழுதிலும் ஒரு கொழும்பு மையப்படுத்திய நீதிமன்றத்திலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரும் ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நீதிபதி தன் மீது குற்றம் அல்லது களங்கம் சாட்டப்பட்டது என்று சொல்லப்பட்ட நபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து நிவாரணத்தை அல்லாவிட்டால் பெரிய ஒரு தொகையை நட்டகீடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வளமை சாதாரண நபருக்கும் தெரிந்த விடயம். இருந்த பொழுதிலும் இந்த பேஸ்புக்கிலே ஒரு களங்கம் விளைவிக்கப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டி இந்த வழக்கிலிருந்து இந்த நீதிபதி மஞ்சுள திலகரத்ன விலகி இருப்பது என்பது இந்த வழக்கிற்கு பயந்து விலகி இருப்பது போல் தான் எங்களுக்கு தெரிய வருகிறது. அதே நேரம் இவர் விலகிய பின்னர் அதற்கு பின்னர் பொறுப்பாக இருந்த நீதிபதியால் இன்னொருவர் பெயரிடப்பட்டார். அவர்தான் 6ஆம் இலக்க நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்கவிடம் இந்த கிறிஸ் குற்ற வழக்கு கையளிக்கப்பட்டிருந்தது. சுஜீவ நிசங்க என்ற நீதிபதியும் ஒரு சில தனிப்பட்ட காரணங்களால் இந்த வழக்கில் இருந்து தான் விலகுவதாக சொல்லி இருக்கிறார். அப்ப ஒரு வழக்கு 2 நீதிபதிகள் விலகி இருப்பது என்பது இலங்கை தீவை பொறுத்தவரையில் ஒரு சாதாரணமான விடயம் அல்ல என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு முன்னாள் ஜனாதிபதியின் புதல்வரின் அந்த வழக்கை விசாரிக்க ஆஜராகாமல் 2 நீதிபதிகள் விலகி இருப்பது என்பது இலங்கை தீவின் சட்டத்துறை எந்த பாதையிலே செல்கிறது என்பதையும் சொல்லிக்கொள்ள உங்களுக்கு தெரிந்த விடயம். அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் குடும்பம் இன்னமும் இந்த அரசியலில் அந்த அச்சுறுத்தல் சார்ந்த விடயங்களிலே எவ்வளவு பலமாக இருக்கிறார்கள் என்பதையும் நான் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. எனவே ஒரு நீதிபதிக்கே இந்த நிலவரம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சாதாரண நபர்களுக்கு அவர்களது ஆட்சியிலே இல்லாவிட்டால் இப்போது கூட ஒரு சாதாரண நபர்களுக்கு எவ்வாறான அச்சுறுத்தல்கள் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற சாதாரண நபர்களுக்கு கூட எவ்வாறான அச்சுறுத்தல்கள் இருக்கும் என்பதை நான் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. ஒரு 2 நீதிபதிகள் ஒரு வழக்கிற்கு ஆஜராகாமல் விலகி இருப்பது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. இது இலங்கை தீவின் ஒரு கரைவடிந்த நாள் என்பதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சரவணராஜா அவர் கூட முன்னாள் குருந்தூர் மலை விவகாரமான வழக்கு எடுத்துக்கின்ற போது அவர் அச்சுறுத்தப்பட்டு வெளிநாட்டிற்கு சென்றிருப்பதும் சொல்லிக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு என்று பெயரில் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே ஒரு நீதித்துறை எவ்வாறான பாதையிலே பயணிக்கிறது என்பதையும் நான் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. அதே போல முக்கியமாக இன்னொரு விடயத்தை சொல்லிக் கொள்கிறேன். சட்டமா அதிபர் மிக அண்மை காலத்திலே முன்னாள் பிரதி பொலிஸ் மாதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோன் விவகாரத்திலே சட்டமா அதிபரும் முதல் நாள் வழக்கிற்கு ஆஜரானவர்
கீர்த்தி தென்னக்கோனை பிசாசு என்று சொன்னவர், அவர் அவருக்கு வாக்காளர் பதிவு இல்லை என்று சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்தார். அவர் கூட சொல்லியிருந்தார், நான் இன்னொரு தடவை இந்த நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டேன் என்று சொல்லி. அப்ப தேசபந்து தென்னக்கோண்ட விவகாரம், அதே போல நாமல் ராஜபக்ஷ என்ற விவகாரத்தும் நீதித்துறை எவ்வளவு பயந்து செயற்படுகிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு எவ்வாறான உயிர் அச்சுறுத்தல்கள் அழுத்தங்கள் இருக்கும் என்பதை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை.